கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டே இருக்கும்போது நல்ல சின்ன பொடி பொடியான ஒரு பச்சை கலர்ல லைட்டு, அநேக லைட் அப்படி மின்னி மின்னி அதை பார்த்தேன். அப்புறமேல் ஒரு ஒரு வஸ்திரம் அப்படியே வந்து மூடுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு நல்ல மேகமூட்டம். அந்த மேகமூட்டத்துல பெரிய ஏணிகள், நான் இதுவரையும் பார்த்துற நல்ல நீளமுள்ள ஏணிகளை கர்த்தர் காண்பிச்சு தந்தார். தரிசனத்தை கொடுத்தது போல ஆண்டவராக தேவன் மேகத்தில் வந்து வஸ்திரத்தை தெரித்து கொண்டவரே, வஸ்திரத்தை கொண்டு கொண்டவரே, நட்சத்திரங்கள் மத்தியிலே தேவாதி தேவனுடைய மகிமை மத்தியிலே சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து தேவாதி தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த தரிசனத்தை இன்று இயேசு பட்டணத்திலே அவர் கொடுத்து அந்த இடம் பக்தர்கள் உயர்ந்தது போல இன்று ஆண்டவராக தேவன் பக்தனுக்கு சமமான உன்னதமான வாக்கியத்தை எனக்கு மரத்திலிருந்து நீராக ஆண்டவராக தருகிறார். பயப்படாத என் பேட்டை மரத்தில் கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். எல்லாவித நன்மைகளையும் நீ புசித்து திருப்தியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய மகிமைப்படுத்தி கனப்படுத்துவார் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தராக தேவனின் பட்சத்திலிருந்து எல்லாவித நன்மைகளும் எனக்கு அருள் செய்வார். ஒரு தரிசனத்தை கண்டதுவேளை தேவாதி தேவன் உன்னதமான முகத்துவத்தினார் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். நான் சொன்னால் அது போய்த்து போகாது, அது நிறைவேறாக போகாது என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வார்த்தைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வார். எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வார். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூச்சிட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு செடி அப்படி வளர்ந்து திழுத்து வர மாதிரி பார்த்தேன். அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு வயல்வெளியாட்டில் நிறைய வித்தியாச செடி நல்லா பூத்து குலுங்கி நிற்குது. அதில் தூரத்தில் ஒரு மரம். அப்போ ஆண்டவர் நான் பக்கத்தில் போகணும், அந்த மரத்தை பக்கத்தில் போகணும்னு சொல்லி நான் பக்கத்தில் போகிறேன். அந்த மரத்தை பார்க்கும்போது எல்லாம் கம்மியாக தான் இருக்கு, ஆனால் நிறைய பழங்கள் இருந்த மாதிரி பார்த்தேன். ஒரு நீர்வீழ்ச்சியை பார்த்தேன். அப்புறம் நல்ல ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு காதில். என்னன்னு சொல்ல நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சத்தம். அதுக்கடுத்து திடீர்னு ஆயத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் இங்கே தூரத்தில் ஏதோ சொன்னது மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த இருதயத்தில் வேண்டிக் கொண்டப்போ நான் குனிஞ்சு ஏதோ நான் ஒரு டேபிள் மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் கீழே ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, அதுல நான் ஏதோ குனிஞ்சு 2-3 நான் எடுக்கிறேன். என்ன எடுக்கிறேன்னு தெரியல. அவர் ஆசீர்வதித்து செலுத்தினோடு நிச்சயமாக அவர்களின் பெருக்கத்தினை உன்னை நிரப்பு பலப்படுத்தி அநேக திராட்சை உன்னை மகிழ்ச்சியுடன் செய்து அநேக பழங்களினை துணிகளினை உன்னை நிரம்பி செய்து ஆண்டவராக தேவன் இதுவரைக்கும் காணாது, இதுவரைக்கும் நடத்தி முடிக்காத உன்னதமான மகத்துவத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராக தேவன் சொல்கிறார். பயப்படாத கர்த்தரின் கையில் ஆசீர்வாதத்தின் திரட்சி உனக்கு தந்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மகிமை கொடுத்து என்னை நடத்தி அவர் என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தரின் பட்சத்திலிருந்து உன் கூட இருந்து யாக்கோபை நடத்தினது போல என்னை நடத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுது மறுரூபமாய் மகிமையில் பிரவேசிப்பார். ஒரு நொடி பொழுது மறுரூபமாய் மகிமையில் பிரவேசிப்பார். புதுகலம் கொண்டாட்டமே
சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது பலிபிடத்துல நீர் விட்டு பாஞ்சு வந்தது மாதிரி பார்த்தேன். அடுத்து சபை ஃபுல்லா மரங்கள் நின்னதை பார்த்தேன். அடுத்து நல்ல அபிஷேகமா இருக்கு. ஒரு கருந்தட்டு கொடுப்பார்கள். அபிஷேகத்தை ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பெற்றதீர்கள். ஆண்டவரை விசேஷித்த கிருபை பெற்றதீர்கள். வருங்காலத்தில் என்னை மகிமைப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்துகிறீர்கள். என் நிமித்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறேன். தொடராலே நீ பயப்படாது, நீ கலங்காது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கலங்காது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். மூணு எனக்காகவே ஜீசஸ் மூணு எனக்காகவே ரத்தமெல்லாம் எனக்காகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஃபுல்லா நல்லா வெளிச்சமா இருந்து அடுத்த ஒரு குளுந்த காற்றடிச்சு ஒரு கர்த்தர் பிரகாசத்தில் என்னை வைத்து இப்போது தண்ணியை போது ஒரு வீர போது கொண்டிருக்கிறது. ஆண்டவராக தேவன் என்னை மகிமைப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை திடப்படுத்தி என் கூட இருந்து சகல நன்மைகளை என் குடும்பத்தில் செய்வேன் என்று ஆண்டவராக தேவன் சொல்கிறார். வழி நடத்தின தேவன் என்னை வழி நடத்தி என்னுடைய சகோதரர்களை என்னுடைய உற்றார்களை நீ பேசிக்கும்படியாக என்னுடைய தகப்பனை என்னுடைய தாயை என்னை பேசிக்கும்படியாக என்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு மகிமையே மகிமையே மாறான நல்ல மகிமையே 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 மாறான நல்ல மகிமையே எந்த கிருபையா என்னை தாழ்ந்து வந்தது என்னை நடத்தி வந்தது. சரி கத்திர சோத்திரம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து நல்ல ஒரு ஒளியை கண்டேன். நல்ல சூடா இருந்தேன். கத்திர சோத்திரம். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குளம் போல குளமாட்டில் அது ஒரு பெரிய ஒரு இதாக காணுது. அதில் அரளி இந்த தாமரை இலையும் அரளி அந்த தாமரை பூ சின்ன பூவாக காணுது. அது முடிஞ்சு கத்திர சோத்திரம் பார்க்கும்போது செடி நிறைய வயலட் கலர் பூவும் மஞ்சள் கலர் பூவுமா சின்ன பூ அப்படி நின்னதாக கண்டேன். திருப்பி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு தூணு போல காணுது. அதில் வந்து கொண்டையில் அப்படி பெருசாக இருந்து அதில் சைடு நிறைய லைட்டாக இருந்து ஒளி கொடுக்குது. அதில் பூ இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போகிற ஒரு பெரிய ஆறை காணுது. வட்டம் அந்த தண்ணி ஒன்றும் இல்லை. அதில் அந்த சைடில் நிறைய ஆட்கள் எண்ணி பார்க்க முடியாத காக்கி வஸ்திரமும் தலையில் என்ன செம்மடம் வச்சு போகிறத கண்டேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முடிஞ்சு ஒரு ஹெலிகாப்டரு அப்படியே கீழே தாந்து வருது. அதில் தீ பத்துது போக அப்படியே கிளம்பி போகுது. அதுக்கு ஒரு ஆசிர் பிரதர் ப்ரேயர் சாட்சி சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்தில் மேலண்டு ஒரு அக்குனி வந்து மேடு கண்டம் வந்து பெரிய மேடு மலையா இருக்குது. அதுல அப்படியே தீ பத்து எரியதா கண்டேன். கட்டுகளை மாற்று 6 கட்டுகளை மாற்று 7வது உத்தரவத்தை நீக்கி என்னை பலப்படுத்தி என்னை திடப்படுத்தி என்னை சுகப்படுத்தி என்னை பத்திரப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு தருகிறார். என் ஜனமே மனம் திறந்து இயேசுவிடம் ஓடுவாய். என் ஜனமே மனம் திறந்து இயேசுவிடம் ஓடுவாய். இறுதி கால வந்தாச்சு இன்னும் தாமதமே. இறுதி கால வந்தாச்சு இன்னும் தாமதமே. என்னை நினைக்க தாகம் தாகம் என்று நினைத்த சில
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரே பண்ணி திரும்பவும் நல்ல வெளிச்சமா இருந்து அடுத்து முட்டில் இருந்து அப்படி நல்ல ஒரு நல்ல குளிர்ந்த காத்தாட்டம் அப்படி இருந்து அடுத்து நல்ல அபிஷேகமா விசேஷித்த அபிஷேகத்தை முகக்கட்டுகள் உடைக்கிற அபிஷேகம் முகக்கட்டுகள் உடைச்சல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடைக்குள்ள அதுல நீர் விட்டுல, ஆனா நிறைய அதுல வாத்தெல்லாம் கடந்து நிறைய அந்த மண்ணில் கடந்து உருண்டுட்டு கடந்தது பார்த்தேன். அப்புறம் வந்து என் கிட்ட வந்து கொஞ்சம் நிறைய ஆள் வந்து கூடி நின்னதை பார்த்தேன். ஒரு ஒளி வந்து என் முகத்துல அடிச்சு அபிஷேகம் இல்லாத இருந்தபோது கர்த்தரின் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே 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 கர்த்தருடைய என் மீது பிரகாசிக்க நீ கர்த்தருடைய பிள்ளை. நானே உன்னை கடாட்சிப்பேன், என் குடும்பத்தை கடாட்சிப்பேன், இரட்சிப்பேன் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு சந்தோஷமே நான் சந்தோஷமே தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார். சரி, ஒரு புறா சபையை தொத்தி இருந்ததை பார்த்தேன். ஒரு புறா சபையை சுத்தி கொண்டு வந்ததை பார்த்தேன். அது வானவில் லைட் கலர் கலரா பார்த்து குணப்படுத்தி நடத்துவர் என்பதற்கான கர்த்தரனுக்கு காண்பித்து தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. இப்பொழுது அபிஷேகம் குணமக்கிற அபிஷேகம் அதிசயம் நடக்கிற அபிஷேகம் உச்சந்தலம் உள்ளம் கால்வருக்கு இறங்கு ரத்தத்துக்குள்ளே ரத்த நாணத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே எலும்புக்குள்ளே ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவனாதியே என்னை பங்குவா. ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவனாதியே என்னை பங்குவா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அபிஷேகமா இருந்து காது சூடா இருந்து விசுவாசித்த அபிஷேகத்திலே இப்பொழுது தாங்க முடியாது. ஆராதனே ஆராதனே அதிசயமே ஆராதனே ஆராதனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கையில ஒரு கூடை இருந்ததாட்டு பார்த்தேன். அதுல நிறைய சிவப்பு கலர்ல பழங்கள் இருந்து சிவப்பு கலர்ல பழங்கள். அதை நான் வந்து ஒரு ஆளுக்கு கையில கொடுத்ததாட்டு பார்த்தேன். அடுத்து பலிபீடத்துல அக்கினி வந்து இறங்கினதாட்டு பார்த்தேன். அருமையான
கர்த்தராக தேவன் என்னிடத்தில் கூறிய தந்திருக்கிறார். உலகத்தின் ஆடம்பரத்தை அல்ல, உலகத்தினுடைய வாழ்க்கை அல்ல, மேலே தாழ்த்து, கரம் தாழ்த்து, சிரம் தாழ்த்து, ஆண்டவர் தந்த கூடையில் இருக்கிற கிருபைகளை நாலா திசையில அநேகம் இருக்கு. நீ பகிர்ந்திருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தின் மகத்துவத்தை உன் சிரசில் இருக்கிற பயப்படாத பயப்படாத பலியான சம்மார பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான சம்மார பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்தோரத்தோ எனக்காக பாக்கியமே, பரிசுத்தோரத்தோ எனக்காக பாக்கியமே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாராஜ் இருக்கும்போது இந்த இடத்துல அந்த வலது பக்கமும் இடது பக்கம் புறமாட்டு ஒரு புறா, ஒரு வெள்ளை புறா பறந்துட்டு இருக்கிறது பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிறைய மரங்கள் நிக்குது. அதுக்கிடையில வந்து நிறைய புல்லும் இந்த வளர்ந்துருக்கு. ஆனா வந்து சில இடங்கள்ல வந்து வெறும் மண் தரையா இருக்கு. தண்ணீர் இல்லாம ஒரு மண் தரை எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு கீழ் பக்கமா ஒரு இறக்கமா இருக்கு. அந்த இடத்துல நிறைய மரங்கள் நிக்குது. ஆனா அந்த இடத்துல புற்கள் வந்து மண் தெரியாதபடி ஃபுல்லா நிரம்பி பச்சை பசைன்னு இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து ஒரு நதி ஓடுது. ஓடி வந்து அருவியா பாய்ந்து அது மறுபடியும் அங்க பெருக்கெடுத்து ஒரு நதி போல ஓடுது. அதோட தண்ணீர் வந்து வான நீல கலர்லயும் ஊதா கலரும் கலந்த ஒரு கலரா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு மலைக்கு மேல நிக்கிறதாட்டு பார்த்தேன். என்னுடைய பாதங்கள் மட்டும் என்னால பார்க்க முடியுது. மீதி உள்ள எல்லா இடமும் ஒரு பனி மூட்டம் சூழ்ந்த ஒரு இதா இருக்கு. என்னால எந்த வழியில போக வேண்டும் என்றே கூட தெரியாதபடி ஒரு அவ்வளவு அடர்த்தியா பனிமூட்டமா இருக்கு. அப்போ வந்து ஒரு வெளிச்சம் வீசி அந்த வீசின உடனே அந்த பனிமூட்டங்கள் அப்படி மாறி போறதாட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த பலிபீடத்துல வந்து ஒரு குதிரை நிக்கி, அந்த குதிரையின் மேல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன யுத்தத்துக்கு போக எப்படி வந்து அந்த கவசங்களை போட்டு இருப்பாங்களோ அது மாதிரி ஒருத்தர் அந்த குதிரைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வந்து இடுப்புல கட்டி இருந்த அந்த உரையிலிருந்து பட்டயத்தை தன்னுடைய கையில உருவி அத வந்து கையில ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இப்படி சரிச்சு வச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னோட தலையில வந்து ஒரு இந்த நடு விரலோட ஒரு அந்த நுனி படுறதாட்டு உணர்ந்தேன். அந்த கை எடுக்கப்பட்ட உடனே வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம தலையில இப்ப எண்ணெயை ஊத்துனா எப்படி வடிந்து ஓடுமோ அது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. அப்ப நல்ல ஒரு அபிஷேகமா இருந்து சரீரம் முழுவதும் வந்து ஒரு அக்கினிக்குள்ளாக நிக்கிறது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. உற்சாகமாக கரம் தட்டி கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் எனக்கு தந்த தோட்டத்தில் வறட்சியான இடமே இருக்கிறது, செழிப்பான இடமே இருக்கிறது. இந்த வறட்சியான இடத்தை மாற்றுவதற்கான இந்த வறட்சியான இடத்தை மாற்ற செழிப்பான இடத்தை தருவதற்காக கர்த்தர் யுத்தம் செய்வதற்கு அதற்கு தடையிருக்கிற சத்துருக்களை மாற்றுவதற்கான யுத்தத்தை கர்த்தர் தொடங்கிவிட்டார். அவர் சொந்த அபிஷேக தைலத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் யுத்தத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் விசுவாசித்த ஒரு அபிஷேக தைலத்தை எனக்கு ஊற்றியிருக்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டு பயப்படாத சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் எனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு நாமம் ஏனிதான நாமம் ஏனாயுள்ள நாமம் எந்த நாமம் எங்கள் நாமம் ஏனிதான நாமம் ஏனாயுள்ள நாமம் எந்த நாமம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட் சைட்ல இருந்து ஒரு ஒளி அடிச்சதா பார்த்தேன். அப்புறம் இருதயத்துல நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம். உற்சாகமா ஆண்டவர் என்னோட சொல்லுகிற வார்த்தை கேளு. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என் ஜீவனுக்கு வேற தேவர்கள் வேண்டாம். உலக ஆடம்பரம் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கர்த்தர வழி கர்த்தர ஜீவன் அவரை சத்தியம் அவரை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ சேர்ந்திருக்க முடியாது. எனக்கு ஆண்டவர் தந்த ஆலோசனை எனக்கு தந்த தரிசனமே உண்மையாக இருக்கிறது. நீ வேறு வழியை பின்பற்றாமே, அது செலுத்தப்பட்ட வழி, அது என்னை விட்டு அகன்று போகு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியே அவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் மாறித்தே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு மேக கூட்டம். அந்த மேகமூட்டத்து நடுவில் ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. அதுக்கு மேல ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்கு மேல டாப்ல வந்து ஒரு கொடி வந்து நல்லா அப்படி பறந்துட்டே இருக்க மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மேகமூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒரு சிங்காசனம் அப்படியே இருக்கதா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குளம், அதுக்கு மேல வந்து ஒரு பைப்ல இருந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா வந்து அந்த குளத்துல பாஞ்சிட்டே இருக்கதா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வயல்வெளி, அதுக்கு நடுவில் ஒரு நீரூற்றி பாஞ்சு வருது. அந்த வயல்வெளி ஃபுல்லுமே கலர் கலரான பூக்கள் வந்து அப்படி வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கதா பார்த்தேன். அப்புறம் ஒரு மேகம், அந்த மேகத்துக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் குதிரை வந்து அப்படி துள்ளி குதிச்சு அப்படி போயிட்டே இருக்கதா பார்த்தேன். கிறிஸ்தப்பா, எனக்கு நீங்கள் என்ன என் வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு குதிரை, அது வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக அந்த கவசங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கவரும் வந்து அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு இந்த ஜனங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறேன். சத்துருவை தோற்கடிக்கின்றதாக ஆண்டவராக தேவன் யுத்த களத்தில் என்னை சேர்த்து எனக்காக வைத்திருக்கிற தோட்டத்தில் எனக்கு நல்ல நீர்வீழ்ச்சி தந்து கிருபையின் கருத்தினால் ஆண்டவராக தேவனுடைய மகிமையினால் என்னை நடத்து, என்னை பலப்படுத்து, என்னை திடப்படுத்து, என்னை நான் மகிமைப்படுத்து. நீ என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவராக தேவன் என்னை கிராட்சிக்கிறேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தருகு கரங்களை தொட்டு என்ன ஆனந்த சொல்லு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மலை, அந்த மலையை நடு வந்து ஒரு சூரியன் அப்படியே உதிச்சு வர மாதிரி இருக்கு. உதிக்க இந்த இடமே ரொம்ப பிரகாசமா இருக்கு. கீழே ஒரு நீர் ஊற்று, அந்த நீர் ஊற்று வந்து ஒரு மான் வந்து ஒரு புள்ளி மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கதா பார்த்தேன். உற்சாகம் ஒரு கரும்பட்டு கொடுத்தது. ஆண்டவருடைய வெளிச்சம் மீது பிரகாசித்து வருகிற நீரூற்று வேண்டிய அபிஷேகத்தை மான்களை அநேக ஜனங்கள், அநேக பிள்ளைகள் பருகக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை என் சிரசில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராக தேவன் சொல்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு மேகமே மகிமை மேகமே என்றால் பேருமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமை மேகமே என்றால் பேருமே எல்லாம் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து ஒரு நறுமணம் வீசிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டு ஒரு கரங்கள், அந்த கரத்துல வந்து ஆணி அடிக்கப்பட்ட அந்த கரத்தை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்னோட வலது பக்கத்துல வந்து என்னுடைய அந்த கை முட்டில வந்து யாரோ தட்டினது மாதிரி இருந்துச்சு. அப்பதான் கண்ணு திறந்து பார்க்கும்போது யாருமே என்ன பக்கத்துல இல்ல. திரும்பவும் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்பவும் எனக்கு கை அந்த முட்டு பக்கத்துலயே வந்து யாரோ ஒருத்தங்க எனக்கு கூடயே நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் துதியில வந்து ஒரு 3 கலர் லைட் பத்திட்டு இருந்ததை பார்த்தேன். அப்புறமாயிட்டு ஒரு உள்ளங்கை அளவுல வந்து நல்ல சிவப்பு கலர்ல ஒரு ஒளி வீசிட்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து முகம் தெரியல, ஒரே அங்கி தரித்த ஒருத்தங்க அந்த சைடுல அப்படியே நின்றுட்டு அப்படியே 2 கையினாலையும் ஒருத்தங்க தூக்கி எடுக்குது மாதிரி பார்த்தேன். குடும்பத்தில் இருக்கிற இடத்திலே கட்டுகளை மாற்றுவதற்காக அவர் உண்மைக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்கிற அடையாளத்தை காட்டு நீ பயப்படாத பயப்படாத என் நன்மை பக்கத்தில் நான் வீற்றிருக்கிறேன், என்னோடு நீ வீற்றிருக்கிறேன், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தினேன் என்று ஆண்டவராக தேவனுக்கு தரிசனத்தினர் இன்று எனக்கு வாக்களித்திருக்கிறார். விசுவாசத்திற்கு கர்த்தர் நல்லவர் என்பது சிங்காசனத்தில் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் ஏற்றிருக்க பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உனக்கு ஆராதனை ஆராதனை உனக்கு ஆராதனை.
கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூசிட்டு இருக்கும் நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அடுத்து வந்து நல்ல ஒரு குளிர்ந்த காற்று வீசின மாதிரி இருந்துச்சு. ஆசீர்வதித்து குணப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். தாகம் தாகம் என்று தாகம் தாகம் என்று பாவங்களே பரிகார பாவங்களே பரிகார பாலிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல அனல் தலையில வந்து தீ போல விழுந்தது. எனக்கு நிச்சயம் தெரியல. அது நல்ல அபிஷேகம் தெரியாமலே அங்க ஜெபித்து கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகு எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தால் எனக்கு அவர் காட்சியை காட்டனப்பா என்று கேட்டேன். அப்போது கொஞ்சம் ஆட்கள் நின்று தீவெட்டிகளை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். அப்போது ஒரு ஆள் எண்ணெய் விட்டு அதை தீபையில் விட்டுட்டு இருக்கு. நல்ல பிரகாசமாக அது பிரகாசமாக பற்றி பிடித்தது. அதற்கு பிறகு ஏசப்பா சொன்னார், அப்பா என்னுடைய சிலுவையிலே நான் தொங்கும்போது எனக்கு கையிலிருந்து வடிகிற இரத்தத்தை ஒன்று பாரு, பலிபீடத்திலே நான் அப்பா இப்போது நான் ஊற்றுகிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டது. அதை பார்த்தேன். பாதுகாத்து நடத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்திற்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர் என்பதை நீ ருசித்து பார்த்து தேவ மகிமை உண்மையிலே ஏற்றிருந்து மகிமையாக எனக்கு விளங்கும் என்று ஆண்டவராக தேவன் சொல்கிறார். பணியாம சொன்னாரு பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பணியாம சொன்னாரு பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்தோரத்தான் எனக்காக அல்ல பாக்கிய ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்க சமயம் ஒரு நல்ல பிரகாசமான வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில ஒரு ஆளு நல்ல சால்வை போட்டிருக்காரு. அந்த சால்வை ரொம்ப வெளிச்சமா வெள்ளையா கலரா இருக்கு. அதுல எல்லாம் நல்ல முத்து முத்தா தொங்குது. அப்புறம் ஜபிச்சுட்டே இருக்க சமயம் எனக்கு வலது பக்கத்துல இருந்து நிறைய பவளம், அப்படி நல்ல அழகான பவனம் அப்படி வந்துட்டே இருந்தது போல பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்ல அபிஷேகமா இருந்து, தலையெல்லாம் நல்ல சூடு, உடம்பெல்லாம் நல்ல சூடாட்டு நல்ல அபிஷேகமா இருந்து. கர்த்தர் நித்தம் 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 நடத்து ஆண்டவராக தேவனுடைய மகிமைக்கு ஆண்டவர் அன்பு குழந்தை நடத்து அவர் மகிமைப்படும்படியாக ஆண்டவராக தேவன் என் உருவத்தை கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு. கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகளை நீ பேசவும் சிந்திக்கும் செய்யாத கர்த்தர் நல்லவர் என்பதை எனக்கு உண்மையாகவே அவர் சேனை காலை வராங்க சேவன் போற்றாலத்தில் அளவாய் நிற்கும் அறிவார்கள். சேனை காலை வராங்க சேவன் போற்றாலத்தில் அளவாய் நிற்கும் அறிவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நறுமண வாசனையா இருந்தது. அடுத்து இந்த பைப்ல இருந்து தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸா பாஞ்சு வரதை பார்த்து, அடுத்து ஷவர்ல தண்ணி வரும்போது என தலையில வந்து விழுறதை பார்த்து, அடுத்து வந்து சபையில துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ எங்க கூட்டத்தில் எங்க கூட இந்த துதிக்கிறத பார்த்து எழும்பி நின்னப்போ அந்த ஸ்திரீ வந்து முழங்கால் போட்டு தேவனை நோக்கி பார்க்கிறத பார்த்து நல்ல அபிஷேகமா இருந்தது. சபை ஃபுல்லா மகிமையா இருந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு நபர் வந்து ஒரு இடது கையில வந்து ஒரு கோலை வச்சிருந்தாங்க. அடுத்து ஒரு ஆள் வந்து எக்காலம் ஊதிட்டு இருந்தாங்க. முன்பகுதி வந்து அக்னியால பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அடுத்து ஒரு நபர் வந்து சிங்காசனத்துல வீற்றிருந்தாரு. அவருடைய தோற்றம் வந்து நல்ல கம்பீரமா இருந்தது.
நிச்சயமாகவே கர்த்தர் இன்னும் மகிமையான ஒரு அனுபவத்தை எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீ ஞானத்தோடு கர்த்தருக்கு பின்னத்தோடு கர்த்தருக்கு பின்னம் இல்லாமல் ஒரு நாளினால் எந்த பொய்யையும் எந்த பொல்லாப்பையும் செய்து விடாமல் ஞானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருப்பாயினால் அவர் என்னை உன்னை மிகுமையாக உயர்த்தி அவர் என்னை மிகுமைப்படுத்துகிறார். நல்ல தேவனாயிருப்பார் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு எனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்துல வந்து ஒரு வயசான ஆள் நிக்கிறாரு. அவரு கையில ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல இதை எழுதி இருக்கு. அந்த எழுதினதை வந்து என்னன்னு பார்க்க முடியல. அதை வந்து இந்த சபையில நிறைய ஜனங்கள் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து வாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது போல அவர் வந்து அப்படி நிக்கிறாரு. அடுத்து இந்த பயப்படாத ஒரு சத்தம் எனக்கு காதுல கேட்டுட்டே இருக்கு. அப்புறம் கேட்க இது என்ன ஏசப்பா பயப்படாத சத்தம் வருதுன்னு. அப்போ ஒரு வழியா நான் போயிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவர், அது ஒரு கோட்டை போல இருக்குது. அப்போ ஏசப்பா அந்த வழியை நான் எப்படி தாண்டி நான் அப்புறம் போவேன் அப்படின்னு கேட்கேன். அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மின்னலை போல ஒரு பிரகாசமான ஒளி அந்த சுவர்ல விழும்போது அது ரெண்டா பிளந்து நான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள போறதை பார்த்தேன். அது தாங்க முடியாத அபிஷேகமா இருந்து நான் அக்னிக்குள்ள அந்த துதிக்கிற மாதிரி இருந்து எனக்கு. என்னுடைய குடும்பத்தில் சுவரை போலத்த ஒரு பாடு, ஒரு இக்கட்டு, ஒரு இடத்திலும் சத்துருவானவன் கொண்டு வருவதற்காக உன்னை உயர்த்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எந்த முதலையும் என்னுடைய எடுத்து போது கர்த்தருடைய அக்கினி அதை நிர்மூலமாக்கிவிடும் என்று ஆண்டவராக தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். பயப்படாத கலங்காத கர்த்தரின் பட்சத்திலிருந்து என்னை மகிமைப்படுத்தி, என்னை திடப்படுத்தி, என்னை பலப்படுத்துகிற தேவன் நான் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு தருகிறார். கலங்காது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கலங்காது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஜீசஸ் உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக பாவங்களை அறிக்கையிடு பரிசுத்தமாகிறது. நீ பரிசுத்தமாகிறது. கலங்காது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தரி ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மரங்கள் நிறைய பிரகாசமா இருந்து அதுல பச்சை புல்லு வெளியும் இருந்து ஏசப்பா மனசுக்கு நல்ல பாரமா இருக்கு ஆண்டவரே எதனால அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா ஒரு நல்ல பலிபீடம் இந்த இது சிங்காசனத்தை காட்டி குத்துவிளக்கு சைஸ்ல பார்த்தேன். திருப்பி ரெண்டாவது துதிச்சுட்டு இருக்கும் போது அக்கினி வீடு சீட்டு போட்ட போல பார்த்தேன். திருப்பி ஆண்டவரே எனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஏசப்பா ஒரு காற்று மாதிரி ஒரு ஒளி அக்கினியை கொண்டு வந்து என் உடம்புல விட்டு நல்ல ஒரு துதி நல்லா இருந்தேன். என் உடம்பெல்லாம் குளிச்சது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமாட்டு ஒரு வண்டு எரிஞ்ச மாதிரி என் இடது காது வழியா அப்படியே நல்ல ஒரு சவுண்டா பிரகாசமா கேட்டு சரீரத்தில் இருக்கிற பாடுகளையும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற உபத்திரங்களையும் அவர் மாற்றுவதற்கான இறுதிய சித்தத்தை நீ ஏற்படுத்தாயனால், உன்னுடைய நாலு சித்தத்தை நீ மேற்கொள்ளாயனால், உன் சிந்தனை சித்தத்தை நீ ஏற்படுத்தாயனால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய மகிமையை முகத்தை தருவார். பிசாசானவன் உன்னை சதி செய்வதற்காக, உன்னை நிர்மூலம் செய்வதற்காக இறைச்சல் உள்ள வண்டுகள் போல உன்னை நிர்மூலப்படுத்துவதற்காக வந்து உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எந்த பாதாள குழியில் தள்ளலாம், எந்த குழியில் என்னை தள்ளிவிடலாம்.
ஆசீர்வாதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நோக்கி கொண்டிருக்கும் போது, பாதாளத்தின் கண்ணிகளில் அகப்பட்டு விடாதிருக்கும்படியாக கர்த்தர் என்னை காத்து நடத்துவது என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கர்த்தரை கொடுத்து நிச்சயமாகவே எனக்காக நான் மறுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தார், எனக்காக நான் மறுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தார், எனக்காக நீ என்ன செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அக்னி பிரகாசத்தை பார்த்தேன். பலிபீடத்தில் அக்னி பற்றி கொண்டிருந்ததை பார்த்தேன். ஊதா கலர்லையும் பச்சை கலர்லையும் ஒளி சபையில் வீசிட்டே இருந்துச்சு. பிறகு அக்னி எரிஞ்சு கொண்டே இருந்து அப்போ எனக்கு தாங்க முடியாத அபிஷேகத்தை எசப்பா தந்தாங்க. புதிய அந்நிய பாஷைகளை எசப்பா தந்தாங்க. வலது காது சூடாக இருந்துச்சு. அப்போ எசப்பாடைய சத்தத்தை கேட்கணும்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். இந்த வருத்தப்பட்டு பாரஸ் போகிற பாட்டு பாடும்போது அந்த சத்தம் சபையில் கேட்டுட்டே இருந்துச்சு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ என்னிடத்தில் உங்கள் உழைப்பார்கள் தருவது என்று சொன்னது போல எனக்கு ஒரு மகிமையான முகத்துவத்தை, ஒரு மகிமையான முகத்துவத்தை, ஒரு ரட்சிப்பின் முகத்துவத்தை எனக்கு வைத்திருக்கிற என் நிமித்த ஆயிரம் திறந்து ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள அனுபவத்தை வருவார்கள் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். பயப்படாது கர்த்தர் நிச்சயத்து வைப்ப ஒரு தப்பட்டு பாரம் சொன்னவரே, பாரு வருத்தப்பட்டு பாரம் சொன்னவரே, நம்பார் நம்பிக்கை நம்பிக்கையான் பிழைப்பானந்தார் தண்ணீர் வைத்தார் சொல்கிறார். 4 நாளாயிற்று, இல்ல 4 வாரம் ஆயிற்று, இல்ல 4 மாசம் ஆயிற்று, இல்ல 4 வருஷம் ஆயிற்று. அந்த என்னுடைய உபத்திரம் என்று தீரும், என்று பாடுகள் மாறும், என்னுடைய வேதனை என்று என்னை விட்டு மாறி போகும் என்று கண்கலங்கி இருக்க வேண்டாம். கர்த்தர் என்று நின்று கொண்டு ஆண்டவராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தருகிறார். இன்று கொண்டு இனி காண மாட்டேன். இந்த வருஷம் தாண்டி போவதற்கு முன்னால் இன்று இந்த இடத்தில் வந்து நாங்கள் பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடாமல் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார் என்று கர்த்தராக தேவன் எனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசித்தவர்கள் கட்டாயக்கு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. இன்னும் அதிகமாக தேவ பலத்தோடு ஆண்டவராக தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நான் தேசம் மகிழ முடியாது. அநேக அடையாளங்களை அற்புதங்களை நடத்துவேன். தேசத்திலே பொருளாப்புகள் உண்டாகாது. கர்த்தரை நம்பி வெளிப்படுகிற ஒன்று நான் என் சேட்டைக்குள்ளே பாதுகாப்பேன் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசியே நீ தவறானே, விசுவாசியே நீ கலந்தானே, விசுவாசியே கரங்களை தட்டு உற்சாகமாக தேவனத்தோடு தேவனுடைய அறிவோடு அந்நிய பாசையோடு தேவனுடைய அபிஷேகத்தோடு தேவனுடைய கிருபையோடு